ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவள் விளக்கு அணையாது இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க என் விளக்கு அணையாத விளக்கு? ஹல்லேலூயா, ஆமென். அங்க ஒரு வார்த்தை முன்னாடி இருக்கு, இரவிலே. இரவிலே அவள் விளக்கு என்ன பண்ணாதான்? அணையாது இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் என்னோட இருதயத்தில் வைத்து அனுப்பின ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் சில மங்கி எரிகிற திரிகளை எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஹல்லேலூயா, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, அணைகிற மாதிரி தான் இருக்கு இந்த விளக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு காற்று அடிக்குது, அந்த அளவுக்கு போராட்டங்கள். பொதுவாகவே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், தேவ சமூகத்துக்கு வரத்துக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். நல்லா ஜெபிப்போம், நல்லா ஆராதிப்போம், நல்லா கொடுப்போம், நம்மளால் முடிஞ்ச ஊழியத்தை தேவாலயத்தில் செய்வோம். ஆனால் எல்லாமே செய்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் காணப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு சோர்வு நமக்கு வரும். இல்லை எனக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்வீங்களா? வரும். வருதா இல்லையா? நம்முடைய லைஃப்பில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு காணப்படுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போகிற அந்த அக்கினி எத்தனை காற்று அடித்தாலும், எவ்வளவு புயல் வந்தாலும் இந்த விளக்கை யாராலையும் அணைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அணையாத விளக்கை கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்ண போறார்? ஏற்ற போகிறார். ஆமென். சும்மா நம்ம யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக ஒரு காற்று அடித்தாலே ஒரு விளக்கு என்ன பண்ணிடும்? அணைஞ்சு போயிடும். ஆனால் இந்த காட்டுத்தீன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் காட்டுத்தீ? பார்த்துருக்கீங்களா? இந்த காட்டுத்தீ கொஞ்சம் இடத்துல சும்மா என்ன பண்ணோம்? எரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த தீயை காடு முழுசும் அனுப்புனது யார் சொல்லுங்க? காற்று தான். கரெக்டா இல்லையா? காற்று அடிக்க அடிக்க தான் இந்த தீ என்ன பண்ணுச்சு? ஃபுல்லாக பரவுச்சு. அப்படிதான் நீங்களும் நாங்கணும். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் விளக்கு அணைஞ்சிரும், அவங்க விளக்கு மங்கி எரிய ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. காற்று அடிக்கும்போது தான் இன்னும் அதிகமாக பரவும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மைதானே? அந்த பிரச்சனை தானே நம்மளை ஜபிக்கிறவங்களா மாத்துச்சு. அந்த போராட்டம் தான் நம்ம சபைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த பிரச்சனை வரலன்னா வந்திருப்போமா இங்கே? இல்லை. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்த எல்லாம் நன்மைக்கு. உண்மையா? எல்லாமே நன்மைக்கு. நம்ம பார்வைக்கு அது தீமையாக இருந்தால் கூட, அது ஒரு பெரிய அலை போல் நம்ம மேலே மோதி அடித்தா கூட, அந்த அலை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் நம்மளை சேர்த்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே நல்லது.